என்னைக்காவது ஒரு நாள் பூமாதேவி உங்களை சுமந்துட்டு இருக்குது, என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் பூமாதேவியை 3 தடவை தொட்டு கும்பிட்டுருக்கிறீங்களா? ஏன்னா இந்த பூமியில தான் நம்ம வாழ்கிறோம். அப்போ அந்த பூமாதேவி கேட்குமா, உன்னை நான் சுமந்துக்கிட்டே இருக்கிறனே, என்னை ஒரு நாளாவது கீழே பார்த்து தொட்டு கும்பிட்டுருக்கிறியான்னு. அதனால காலையில் எந்திரிச்சோடனே யாராக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், பொறுத்தவர் பூமி ஆளுவர்னு சொன்னாங்க. அந்த பூமாதேவியை செருப்பை கழட்டி விட்டுட்டு, அந்த காலத்தில் சூரியன் வந்திருப்பார், 6:30 மணிக்கு சூரியன் வந்துருவார். செருப்பை கழட்டி விட்டுட்டு சூரியன் வந்துருச்சுன்னா மக்களுக்கு ஒரு ஆனந்தம் பிறக்கும். உடனே போய் பூமாதேவியை 3 தடவை, சாமி கடவுளே இந்த பூமாதேவி என்னை சுமந்துட்டு இருக்கிறேன், உனக்கு வலிக்கும், ஆனால் நான் என்னை படைச்சதுனால நான் உன்னை தலை வணங்குறேன், என்னை ரொம்ப காலம் இந்த பூமியில் என்னை சமக்க வைக்கணும்னு பூமாதேவி தொட்டு கும்பிடணும். இந்த பூமி தொட்டு கும்பிட்டுட்டு நேராக சூரிய நமஸ்காரம் பண்ணணும். இதை பண்ணிட்டு அடுப்பு சாம்பல் எடுத்து பல்லு விளக்கி எடுத்தா முதல்ல பழைய சாப்பாடே ஆதி காலத்தில் சாப்பிடுவாங்க. அப்படி இருந்தால் இயற்கை எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்க. இதெல்லாம் இன்னைக்கு இந்த யூடியூப் சேனல் மூலியமா கொண்டு வந்தா மக்கள் ஒரு 25% பூமாதேவி தொட்டு கும்பிடுவாங்க இல்லைங்க.